இன்றைக்கி காலையில் நம்ம 4 மணிக்கெலாம் எழுந்தாச்சு. ஏன்னா நாங்கள் நேற்று நைட்டே அம்மா வீட்டுக்கு போக வேண்டியது. ஏன் போகலன்னா நல்லா மழை, இடி, காற்று. அதுக்கப்புறம் குழந்தைங்களாம் தூங்கிட்டாங்க ஸ்கூலுக்கு போய் வந்ததுனால. அதுக்கு தான் நான் பிளான் பண்ணது, சரி மே மாதம் வெட்டிங்லாம் வச்சா நிறைய லீவ் இருக்கும், எல்லாமே நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மே மாதம் அண்ணா வைக்கல. இந்த ஜூன் மந்த்து தான் கல்யாணம். 16ஆம் தேதி கல்யாணம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி கல்யாணம், 5 நாள் நலங்கு. 16ஆம் தேதிக்கு முன்னாடி வர 5 நாள்னால் இன்றைக்கி தான் வியாழக்கிழமை, வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 5 நாள். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே 1 நலங்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால நாங்கள் காலையில் தான் போனோம். 4 மணிக்கு எழுந்து நைட்டே எல்லாமே ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். காலையிலையும் குழந்தைங்கள மட்டும் அப்படியே காரில் தூக்கி போட்டுன்னு போயிட்டு அங்கே தான் போயிட்டு குளிச்சுட்டு ரெடியானாங்க. யூனிஃபார்ம் போட்டுன்னு ஸ்கூலுக்குமே போனாங்க. இன்றைக்கி அண்ணாவுக்கு நலங்கு. இது முக்கியமாக பார்க்குற நம்ம சொந்தங்கள், உறவுகள், வர முடியலையே அப்படின்னு மிஸ் பண்ணுற எல்லாருக்காகவும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம சொந்தக்காரங்களே என்ன பண்ணுவாங்க, ஃபங்க்ஷனுக்கு போலின்னா கூட பாப்பு சேனலில் எல்லாமே நம்ம பார்த்துடலாம், போன ஃபீல் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது. பரவாயில்ல, நம்ம வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுக்கு அது ஒர்த்து தான் அப்படின்னு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. அதனால் கண்டிப்பாக நான் காலையிலே எடுத்துட்டேன். ஆனால் அங்கே டவர் இருக்காது. இப்போ தான் ஒய்ஃபைலாம் கனெக்ட் பண்ணி எடிட் பண்ண லேட் ஆகிடுச்சு. இது இந்த நிகழ்வு இன்றைக்கி காலையில் நடந்தது. நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு பந்தக்கால் நடுற பழக்கம் எல்லாருக்குமே இருக்குது. ஏற்கனவே கல்யாணம் ஆன 3 அண்ணனுங்களுக்குமே இருந்தது. ஒரு 4வது அவனுக்குமே இன்றைக்கி காலையில் மூங்கில் மரத்தோட நல்லா ஹைட்டாக அதில் மஞ்சள்லாம் பூசி அதை பள்ளம் தோண்டி அதை கல்யாணத்துக்கு இந்த மாப்பிள்ளை ஸ்டார்ட் ஆகிட்டாரு, கல்யாண வீடு அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் கூட சொல்லலாம். அது மாதிரி தான் இன்றைக்கி மூங்கில் மரம் பந்தக்கால் நட்டு அதுக்கப்புறம் நலங்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது எல்லாருமே கொஞ்சம் வயசில் பெரியவங்க, நல்லா அனுபவம் மிக்கவங்க, அவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ரொம்ப கொடுப்பாங்க. அது மாதிரி நம்ம ஊரில் இந்த நிற்கிறாங்கல்ல ரூத்தாயா, அப்புறம் அம்மா, பெரியம்மா, அத்தை எங்கள் வீட்டில், அதுக்கப்புறம் எங்கள் சித்திங்க எல்லாருமே எங்கள் இன்னொரு சித்தி, மெர்லின் சித்தி, எப்சி சித்தி, எல்லாருமே 7 o'clockன்றதுனால எல்லாருமே ஸ்கூல் டைமு. அதுக்கப்புறம் அவங்களும் ஒர்க்கு போனோம். அதனால் நிறைய பேர் வந்துக்கினே இருந்தாங்க. ஸ்டார்ட் பண்ணதும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கினாங்க. ஒரு பாட்டு பாடி அதுக்கப்புறம் ஒரு ஜெபம் பண்ணி பந்தக்கால் நடுற நிகழ்வு வந்தது. எனக்கு இது மாதிரிலாம் இருந்தால் லீவ் போட்டு அங்கேயே இருக்கணும். வீட்லேயே நல்லா ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் என்ஜாய் பண்ணி அனுபவித்து செய்யணும். ஆனால் இப்போதைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு இல்லை. யாருக்குமே கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாரும் ஒர்க் போகிறாங்க, எல்லாருமே ஒர்க் போயிட்டு வரதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பந்தக்காலுக்கு டெக்கரேட்லாம் பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் நான் ஒரு பொண்ணு தான் அப்படின்றதுனால நிறைய வேலையை பொறுத்த ஃபர்ஸ்ட்லாம் ஜாலியாக இருக்கும். எப்படி சொல்கிறது, குழந்தைங்களாம் இல்லாத போது சின்ன வயசில் ஒரே பொண்ணு அப்படின்னு செல்லமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் ஒன்று இருந்தால் கூட சரி தங்கச்சி கொடுத்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 5 பேருமே சேர்ந்து விட்டு கொடுத்துருவானுங்க. நான் ஒன்று என்னோட சேர்த்து 6 பேர், பெரியப்பாவுக்கு 3 பையன், அப்பாவுக்கு ஒரு அண்ணன், ஒரு தம்பி, நான். அதனால் வேறு பொம்பளை பசங்க இல்லாததுனால சின்ன வயசில் ஜாலியாக இருந்தது. ஆனால் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணம் ஆக பெரிய டாஸ்க்கு தான். ஏன்னா எல்லாருக்குமே நான் தான் தோழி பிள்ளை, எங்கள் வீட்டுக்காரர் தான் நிற்கணும். அது மாதிரி இருக்கும் போது இப்போது ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன்லேருந்து ஃபஸ்ட்டு எங்கள் பெரிய அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து அவங்க வீட்டுக்கெலாம் இவங்க பொண்ணு மாப்பிள்ளை போயிட்டு தங்குவாங்க. எங்கள் அண்ணன் மாமியார் வீடு அங்கே எப்படி இருந்தாலுமே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து தான் ஆகணும். புது இடம், தூக்கம் வந்தாலும் வரலைனாலும் அவங்க மனைவிக்காக அவர் இருப்பார். ஆனால் கூட நாங்களும் போனோம், நானும் எங்கள் வீட்டுக்காரோம். நானாச்சு பரவாயில்ல, எங்கள் வீட்டு சிறப்பாக பந்தக்கால் நடும் நிகழ்வு நடந்துடுச்சு. எல்லாருமே உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளுங்க. பிரசாத் ஜெயக்கொடி, அண்ணன் பேர் பிரசாத், எங்கள் அண்ணி பேர் அபிகாயில் ஜெயக்கொடி அவங்க பேர். 2 பேரும் நீடூடி காலம் நிறைய இல்லை, எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்று குழந்தைங்களாம் பெற்று சந்தோஷமாக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஒரு
ஒரு துவக்க நாள் அப்படி கூட சொல்லலாம். நம்ம வந்து பச்சை பயிறு, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், பூ, அவ்வளோதான். இந்த 3 தான் இருக்குமே. நைட்டு வந்து நானே நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சுமே எடுத்துன்னு போயிட்டேன். ஏன்னா கரண்ட் இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு வேளை கரண்ட் இருக்குமோ இருக்காதோ, நம்ம வீட்டில் இன்வெர்ட்டர் இருக்கிறதுனால நான் அரைச்சுமே எடுத்துன்னு போயிட்டேன். அங்கே வந்து பெரியம்மா வந்து ஆளெல்லாம் கலக்கிட்டாங்க. ஆளெல்லாம் வந்து அதில் மஞ்சத்தூள் போட்டு சுண்ணாம்பு போடுவாங்க. சுண்ணாம்பு போட்டு அதை கலக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் மிளகாலாம் திஷ்டி படாமல் இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தராக வந்து சித்திங்க எல்லாரும் வேலைக்கு போகிறதுனால அர்ஜெண்ட்டாக வந்து நலங்கு வச்சுட்டு யாராலையுமே வந்து வெயிட் பண்ணி சாப்பிட முடியல. அதனால டிஃபன் வாங்கிக்கின்னு அவங்கவுங்க கிளம்பிட்டாங்க. ஆனால் ஜாலியாக இருந்தது இது மாதிரி டைமில். எங்கள் சித்தப்பா சார்லஸ் அப்பா இவர் தான். காலையிலேருந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் இது எபி சித்தப்பா. அவங்களாம் கிண்டல் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அண்ணனுக்கு வந்து நலங்கு வைக்கும் போது இந்த கண்ணிலலாம் வரும்ல அந்த எண்ணெய் அதெல்லாம் படும் பொழுது நான் மரும்புள்ள சரியாக துடைக்கவே இல்லையே, தொடைங்க அப்படின்ட்டு எல்லாம் எங்கள் வீட்டுக்காரை வந்து கிண்டல் பண்ணியிருந்தாங்க. நான் எல்லாம் சேர்ந்து எங்கள் வீட்டுக்கார ரொம்ப மிரட்டுறீங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ஜாலியாக இருந்தது. இது மாதிரி உறவுகள்லாம் கூடும் போது மிஸ் பண்ணாமல், அது என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் உறவுகள் கூடும்போது இன்னும் மகிழ்ச்சி தான். காலையில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ணா வந்து சரி மழை டைமாக இருக்குது, நீங்களாம் வந்து சீக்கிரமாக டிஃபன்லாம் ரெடி பண்ணிடணும்னு சொல்லிவிட்டு இட்லி, பொங்கல், அதுக்கப்புறம் வந்து வடை, கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெனிட்டா, ஷாரன், லஸ்ஸி இவங்க 3 பேருமே ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. எங்கள் அண்ணனுக்கு நேற்றே ஃபோன் பண்ணி கேட்டால் இல்லை செலோமி சித்தி வந்து இப்போ தான் காசு தேடுறாங்க. அந்த ஆழம் கலக்கும் போது காயின் வந்து சுற்றிட்டு டம்முன்னு அதில் கீழே போடுவாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பூ வச்சு ப்ளஸ் பண்ணுவாங்க. நானுமே சரி ஷாரன் ப்ளஸ்ஸி ஸ்கூலுக்கு போகணுமே சாப்பிட்டு போட்டோன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கொடுக்க எடுத்துன்னு போனேன். எங்கள் அண்ணனும் நானும் கொஞ்சம் வடை சாப்பிட்டு பார்த்தோம். லெஃப்டில் எடுத்து சாப்பிட்டானாடா அப்படின்ட்டு நான் அதெல்லாம் ஊடு லெஃப்ட்டுனா ரைட்னான்னு சொல்லிட்டு பேசின்னு இருந்தான். அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸி ஷாரனுமே வந்து கொடுத்துட்டேன். சாப்பிட்டு அதையே லஞ்சுக்கும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். சாப்பிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வந்தாங்க. நல்லா இருந்தது. இந்த இந்த பச்சை பயிறு வந்து நான் மிக்சியில் அரைச்சிட்டு அந்த மிக்சியை வாஷ் பண்ணும்போது கொஞ்சோண்டு எடுத்து என்னோடய முகத்தில் ஃபுல்லாக வந்து காலையில் ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாஜ்னால் நல்லா அப்ளை பண்ணி தேய்ச்சேன். அதோட ரிசல்ட்டு இன்றைக்கி ஃபுல்லுமே எனக்கு நல்லா தெரிஞ்சுது. பவுட்ரு போடலை, வேறு எதுவுமே பண்ணல. ஆனால் என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஈவினிங் வரைக்குமே நான் ஒரு 5 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு கிளம்புனேன். அப்போவுமே நான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்பொழுதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது ஸ்கின்னு. உண்மையாலுமே பச்சை பயிரில் வந்து நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்குது. அதுவும் மாப்பிள்ளைக்கு போடும்பொழுது நல்லெண்ணெய் அதெல்லாம் சூடெல்லாம் தணித்து உடம்பு வந்து ஒரு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அத்தையுமே வச்சாங்க. அத்தை தான் வந்து ஃபஸ்ட்டு வச்சாங்க. இவங்க தான் எங்கள் அத்தை, எங்கள் சின்னத்தை ரோஸ்மேரி, அவங்க பைபிள் அம்மா. அவங்க வந்து எங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் எங்கள் அத்தை பிடிச்சா அவங்க எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. சாரீ எடுக்கிறது, ப்ளவுஸ் தைக்கிறது, ரீத்து வாங்குறது, நிறைய கல்யாணத்துக்கெலாம் ரோசா திறந்தால் ஒரு கல்யாணத்து வேலையே முடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுங்களை எல்லாமே எங்கள் அத்தை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு வச்சாங்க. அது ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்தது. எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஸ்கூலுக்கு லீவ் போடணும் அப்படின்னு இருந்தார். அப்புறம் சரி 7 மணிக்கு தொடங்கினதுனால 8:30 முடிஞ்சிடுச்சு. அதனால் ஸ்கூலுக்கு அவருமே கிளம்பிட்டார். வெளில தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. டிஃபன் நான் வந்து லஞ்சு யாருக்குமே கட்டலை. 4 மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா பின்னாடி உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து நல்லா தெரியும். சூப்பராக மலைகள்லாம் இருக்கும். எங்கள் அடையாளமே மலை தான். எல்லாம் காட்டு ஊருன்னா மலையில் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னுவாங்க. ஆனால் இது வரைக்கும் எங்கள் ஊரில் இவ்வளோ காடு தான். நாங்கள் தூங்கி வந்ததும் காட்டோட மூஞ்சில் தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த காடு வந்து எங்களுக்கு நிறைய வந்து ஓரளவுக்கு எங்கள் அம்மா வீட்டிலலாம் வந்து எல்லாருக்குமே முடி நல்லாவே இருக்கும். கல்யாணம் பண்ணின்னு வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் முடியாக இருந்தால் கூட இங்கே வந்து நல்லா வளர்ந்துடும். ஏன்னா அது வந்து அந்த ஊற்று தண்ணீர் நிறைய வேர்கள், மூலிகை அந்த தண்ணிலாம் இருக்கிறதுனால அந்த தண்ணி குடிக்கவுமே ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து நம்ம முடிக்குமே ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து காடாக இருக்குல்ல, நிறைய பாம்புலாம் இருக்கும். வீட்டுங்களெல்லாம் வரும் போவோம். மயில் இருக்குது.
அப்புறம் நம்மளுக்கு தெரியாத நிறைய விலங்குலாம் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் இந்த மிருகம் வந்து இந்த பாம்பு இவரை கடிச்சு இவருக்கு எதோ ஆயிடுச்சு அப்படிலாம் யாருக்குமே எதுவுமே ஆனதே கிடையாது. அதை பார்க்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அம்மா வீடு தான், எனக்குன்னு மட்டும் இல்லை, எல்லா பெண்களுக்கும் தான் அது. எனக்குலாம் வந்து இது வரைக்கும் எனக்கு 35 ஆகுது. இவ்வளோ வயசில் நான் எங்கேயுமே டூரு இது மாதிரி வந்து வெளில போனோம் அப்படிலாம் நான் போனதே கிடையாது. எங்கே போனாலும் அம்மா வீட்டில் போயிட்டு விழுந்துடணும். அதுதான் எனக்கு வந்து பிக்னிக்கே, அதுதான் எனக்கு டூரே, அதுதான் எனக்கு சுற்றுலா தலமே. வேறு எங்கேயுமே நான் போனதே கிடையாது. அங்கே போயிட்டு நம்ம மண்ணில் மிதித்து அந்த 4 மண் சாலையெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் சித்தி பெரியம்மா ஆயா அப்படின்னு ஒரு 4 குரல் குத்தாலே நம்மளுக்கு எல்லாமே ஹாப்பியாக ஆகிடும், மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும். அப்படி தான் வந்து இன்றைக்குமே இருந்துச்சு. கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சிடுச்சு. எல்லோரும் வந்தாங்க, திருப்தியாக சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா வந்து முடிஞ்சுது. வந்துக்கினே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரியம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து நடுவில் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டாங்க. அப்போ உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் சொல்லினே இருப்பாங்க, ஐயோ மொட்டை பிரசாத் அண்ணன் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் எல்லாம் கல்யாணத்தை நீ பாப்பா பெரியம்மா, ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல நாட்கள்லாம் போயிட்டு இன்றைக்கி அந்த கல்யாணனால வந்து அவங்களே நல்ல நலங்கு வச்சு வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்க அரேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற நீங்கள் எல்லோரும் ப்ளஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே வந்து வேணும். சாரா, வினோ, ஜெனி, அதுக்கப்புறம் தங்கச்சி எல்லாருமே இருந்தாங்க. அண்ணி, எங்கள் பெரிய அண்ணி கேத்ரின் அண்ணி எல்லாருமே இருந்தாங்க. எல்லாருமே காலையில் வந்து வச்சோம். ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஏன்னா அவனுக்கு நிறைய வேலையெல்லாம் இருந்தால் கூட பூ வாங்கும் போது அவன் சொல்கிறான், நேற்று நாங்கள் போயிட்டு இந்த நலங்கு சாமான்லாம் வாங்கும்போது, எதுக்கு பாப்பா இவ்வளோ பூ அப்படி கேட்டான். உன் மேலெல்லாம் போடணும். அப்படியா, அப்போனா வாங்கு நிறைய வாங்கு, சூப்பர் கலரில் வாங்கு அப்படின்னா. அப்போ தான் வந்து யோசித்தேன், அவனுக்கும் எவ்வளோ ஆசை இருக்கும்ல நம்மளுக்கும் நலங்கு வைக்கணும் அப்படின்ட்டு. அதனால் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னும் ஒருத்தர் தான் இருக்கிறார், ஒரே ஒரு தம்பி தான் இருக்கிறாரு. அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய பெரிய டாஸ்கே முடிஞ்சிடும். ஏற்கனவே நான் சொன்னிருந்தேன்ல, இப்போ மாமியார் வீட்டுக்கெலாம் இவங்களாம் போகிறாங்கன்னா, இப்போது எங்கள் அண்ணனுக்கு 16ஆம் தேதி கல்யாணம்னா 16ஆம் தேதி வந்து 16ஆம் தேதி நைட்டு இங்கே இருப்பாங்க. மறுநாள் வந்து இவங்க கூட நாங்களும் போனோம். நானும் எங்கள் வீட்டுக்காரோம் 2 பேருமே அவங்க கூட போயிட்டு 2 டேஸ் அங்கேயே நாங்கள் ஸ்டே பண்ணணும். அவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டுலாம் நல்லாயிருக்கும். பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரியே தான் வந்து தோழி பொண்ணுக்கும் தோழி பிள்ளைக்கும் கொடுப்பாங்க. அவங்க கூட தான் நம்ம உட்காந்து சாப்பிட்ணும். எங்கள் ஏற்கனவே 3 பேர் கல்யாணம் ஆகிருக்குது. அவங்க வீட்டில் எல்லாமே அப்படி தான் நல்லா பார்த்துப்பாங்க. மாப்பிள்ளை பொண்ணை விட எங்கள் வீட்டுக்காருக்கும் எனக்கும் பயங்கர ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நல்ல சாரீ வாங்கி கொடுப்பாங்க, அவருக்கு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பாங்க. எல்லாருமே வந்து எங்கள் சந்தியா வீட்லேயும் சரி, சாரா அண்ணி வீட்டில், வினோ வீட்டில் 3 பேர் வீட்லேயுமே வந்து அப்படி தான். எங்கள் கேத்ரின் வீட்டில் 4 பேருக்குமே வந்து அப்படி தான் நடந்துச்சு. நல்லா நான் என்ஜாய் பண்ணுவேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். நான்லாம் வந்து புது இடத்துல டக்குன்னு அவங்க கூட மிங்கிள் ஆகிடுவேன். அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி அப்படிலாம் நல்லா பேசுவோம். அவங்களும் நல்லா பார்த்துப்பாங்க. அவங்களும் பரவாயில்ல, நம்ம பொண்ணோட நாத்தனார் நல்லா டைப்பாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஹாப்பி ஆகிடும்னா அதெல்லாம் பயங்கரமாக அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். நல்லா ஏசியில் படுக்க வச்சாலும் தூங்கிடுவேன். பாய் கொடுத்து ஹாலில் பார்த்துக்குங்கம்மா அப்படின்னால நான் தூங்கிடுற டைப்பு நான். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு அப்படியே ஆப்போசிட். புது இடத்துல எங்கள் பெட்ரூமை தவிர எங்கள் அம்மா வீட்டில் கூட புது இடத்துல எங்கேயுமே தூங்க மாட்டார். விடிய உட்காந்துன்னு தான் இருப்பார், இல்லை நடப்பார், இல்லை ஃபோனை பார்த்துன்னு இருப்பார். அவருக்கு வந்து டக்குன்னு எங்கேயுமே செட் ஆகாது 2 நாள். அது எங்கள் அண்ணங்கிட்டலாம் சொல்ல, மச்சான் உன் கூட வந்து சேர்ந்து நான் மாட்டிக்கினடாடா, இங்கே விடவே மாட்டாங்களே, எங்கே போனாலும் தோழி பிள்ளை எங்கே சாப்பிட வரணும், பாப்பு மட்டும் இருக்குது, அவங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டு. கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் எனக்கும் இவருக்கும் சண்டை தான் வந்துன்னு இருக்கும். அவங்க நல்லா மாப்பிள்ளையும் பொண்ணும் ஜாலியாக இருப்பாங்க. ஏன்னா விட்டு போயிடுவார். நம்ம வந்து அவங்க மாமியார் வீட்டில் இருக்க போது அந்த 2 டேஸ் தான். அப்போவும் வந்து நான் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், எங்கன்னா போயிட்டு வரேன். முக்கியமான டைமில் இருக்கவே மாட்டார். இவரை வந்து பிடிச்சி அந்த 2 நாள் கூட வச்சுன்னு இருக்கிறதுல அது பெரிய டாஸ்க்கு. அது ஒன்று தான் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வந்து வேலை செய்யலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கள் சித்திங்க, எங்கள் பெரியம்மாங்க, அத்தைங்க அவங்களாம் இருக்கிறாங்க. வேலையெல்லாம் நம்மளுக்கு பெருசாக இருக்காது. ஒரே தங்கச்சின்றதுனால அரை வருஷம்லாம் வர கொடுத்து அனுப்புவாங்க. அதுவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து
பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு வச்சு முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் வச்சோம். வினோ வந்து எங்கள் தம்பி ஒய்ஃப், ஆபி ஒய்ஃப் அவங்களும் வந்து வச்சாங்க. அவங்களுக்கு எங்கள் அண்ணனுக்கு வந்து மாமா வேணும், பிரசாத் மாமா அப்படின்னு அழகாக கூப்பிடுவாங்க. வச்சுட்டு வந்து இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுங்கம்மா அப்படி சொன்னோம். நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா வந்து வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது எங்கள் அண்ணன் நேற்றுனா சொன்னால், இந்த நலங்கு வைக்கிறது, இந்த சாமான்லாம் வாங்குறதுலாம் ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்குல்ல அப்படி சொன்னால். அப்போ நான் சொன்னேன், இனி வரும் ஜென்ரேஷன்லலாம் வந்து இது மாதிரிலாம் பண்ணுவாங்களா நானும் தெரியல, ஆனால் அதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். நம்ம தாத்தா பாட்டிலாம் அவங்க ஒரு ட்ரெண்டிங்கில் வச்சுருப்பாங்க, இப்போ நம்ம ஒரு மாடலில் வைக்கிறோம், நம்ம பிள்ளைங்க ஒரு மாடலில் வைப்பாங்க. ஆனால் நம்ம கல்ச்சர், நம்ம ஃபேமிலியோட ட்ரெடிஷன் கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும்டா அப்படிலாம் சொன்னேன் நான் எங்கள் அண்ணன்கிட்ட. ஸ்கூல் முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. எங்கே கிளம்புனாங்கன்னா வந்து எல்லாருமே ஆஃபீஸ்க்கு, அப்புறம் ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஊருக்கும் அவங்கவுங்க வந்தவங்க எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பெரியம்மா வந்து, இல்லை வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்குது, நீ இருந்துட்டு சாயந்தரம் அண்ணன் கூட்டிட்டு போய் உன்னை விட்டுருவான் அப்படின்னு சொன்னதுனால எல்லாரையும் அனுப்பிட்டு நானே, எங்கள் அத்தை, மாமா, அதுக்கப்புறம் எங்கள் பெரியம்மா பெரியப்பா இருந்தாங்க. அப்புறம் வீடு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு அண்ணா வந்திருந்தாங்க. அந்த அண்ணனை வச்சு வீடு ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பாத்திரம்லாம் எங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு என்னை கிண்டல் பண்ணி காட்டினாரு. அதனால் எனக்கே சிரிப்பு வந்துச்சு. சன் டிவியில் வந்துடும் அப்படிலாம் சொல்லிட்டு என்னை கிண்டல் பண்ணாங்க. பரவாயில்ல, நீங்கள் கிண்டல் பண்ணாலும் நான் வீடியோ எடுப்பேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாரையும் கவர் பண்ணியாச்சு. இதை ஒரு 4 வருஷம் கழித்து பார்க்கும்போது இன்னொரு தம்பி கல்யாணம் ஆகும். அப்போ இதை பார்த்து சந்தோஷப்பட்ட வேண்டியதான், நம்ம எப்படி இருந்திருக்கணும்ல, எப்படி முடிஞ்சதில்ல, ஒரு நினைவுகள் தானே. இந்த மெமரிஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கினே வரது ரொம்ப ஹாப்பி. எல்லா நிகழ்வுகளும் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கே போனேன், எங்கே வந்தேன் நானே மறந்துட்டாலும் இதை பார்க்கும் போது புதுசாக இருக்குது. அப்படியா, நம்ம அன்றைக்கி போன அன்றைக்கி இந்த சுச்சுவேஷனில் இருந்தோம்ல, இந்த சாரீ வியர் பண்ணியிருந்தோம்ல, அப்படிலாம் வந்து நான் கண்டிப்பாக யோசித்து ஹாப்பி ஆகிடுவேன். மெமரிஸ் தான். நம்ம வயசான காலத்தில் கூட நம்ம நினைவுகள் ரொம்ப அழகானது. அந்த நினைவுகள் வந்து நல்லதாக இருந்தால், மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த வயசான காலெல்லாம் போகிறதே தெரியாது. எங்கள் வீட்டுக்காரர் வந்து டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாேருக்கும் லஞ்ச் பேக் கொடுத்துட்டு, எங்கள் அண்ணன் போகும்போது அவன் ட்ராப் பண்ணிட்டு போயிடுவான். அவன் கூட அனுப்பிட்டோம். அதுக்கப்புறம் அவங்கள அனுப்பிட்டு மறுபடியும் வந்து காலையில் டீ போட்டோம்ல, அது எல்லாத்தையும் சூடு பண்ணி எல்லாருமே குடிச்சிட்டு, அதுக்கப்புறமா தான் எங்கள் வீட்டுக்காரையும் அமுச்சிட்டு ஒன்றா வீடு ஃபுல்லாக இன்றைக்கி க்ளீன் பண்ணோம். ஏன்னா வந்து எங்கள் பெரியம்மா கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் எடுத்து வெளியே போட்டுட்டு வீடு ஃபுல்லாக ஒட்டரடிச்சு நல்லா டீப் க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீனாக வச்சுட்டு வந்துட்டோம். அதை மட்டும் நான் வீடியோ எடுக்கல, ஃபோன் சார்ஜ் இல்லாமல் இருந்தது, அதனால் வீட்டில் எடுத்துன்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கூட நான் வீட்டுக்கும் வந்துட்டேன். மாப்பிள்ளை உட்காந்து சாப்பிட்றாரு. கேண்டெல்லாம் வந்து உள்ளே எடுத்துன்னு போய் வச்சாச்சு. மிக சிறப்பாக முதல் நாள் நலங்கு முடிஞ்சுது. என் கூட இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துன்னு இருந்த எல்லா உறவுகளுக்கும், சொந்தங்களுக்கும், அனைவருக்கும் மிக மிக நன்றி. தொடர்ந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வெட்டிங் கூட கவர் பண்ண பார்க்குறேன். கண்டிப்பாக வந்து நம்ம பாப்பு ஃபேமிலியே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கினே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாம் கத்தாத, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ டு ஆல். இதுதான் வந்து ரிட்டன் கிஃப்ட்டு கொடுத்துருந்தோம். ஒரு அதிரசம், மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை, வாழைப்பழம், அவ்வளோதான், பூவு, குட்டி குட்டி ரோஸு. அதுக்கப்புறம் எல்லா ஃபங்க்ஷனும் முடிச்சுட்டு உட்காந்துன்னு சும்மா கதை பேசும்போது பார்த்தா நிறைய வெள்ளை முடி வந்துச்சு. இதுலேருந்து நான் தெரியுது 5 பேருக்கும் கல்யாணம் ஆகிறதுக்குள்ளே நான் வந்து ஆல்ரெடி ஆன்ட்டி ஆகிட்டேன், ரொம்ப பெரிய ஆன்ட்டி ஆகிட்டேன். நிறைய வெள்ளை முடியெலாம் வந்துட்டு முகத்தை பார்க்கவே கொஞ்சம் ஒரு கஷ்டமாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒன்று தான் இருந்தது, அதுக்கப்புறம் நிறைய ஆயிடுச்சு. உங்களுக்கு அது மாதிரி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பு.